Hi friends, ரூபவதி சேனல்ல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி சாம்பார் வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. துவரம் பருப்பு 150 எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இத குக்கர்ல வைக்கிறதுக்கு இதுல தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இது கூட சீரகத்தை கொட்டிக்கலாம். அது கூட கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து நறுக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பொரிக்காஞ்சட்டி வச்சுக்கலாம். அதில் காய்கறி போட்டுக்கிறதுக்கு முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட். நாம் கொஞ்சம் காய் தான் எடுத்து போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காய் வேணுமோ அந்த காயை எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட தக்காளி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். புடலங்காவை இப்போ வேக வச்சு எடுத்துருக்கு. இப்போ புடலங்காய்க்கு தேங்காய் போட்டு சீரகத்தையும் போட்டு திரிச்சுக்கலாம். புடலங்காவை தாளிக்க சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அது கூட வத்தல், வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயத்தையும் இதெல்லாம் நல்லா வதங்க வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ அவிச்சு வச்ச புடலங்காவை இதுக்குள்ள கொட்டிக்கலாம். இதை கிண்டிக்கலாம். இப்போ தேங்காய் திரிச்சாச்சு. இதை அதை கூட கொட்டி இப்போ இது கூட திரிச்சு வச்ச தேங்காய் அப்புறம் சீரகத்தையும் இதுக்குள்ள போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாம்பாருக்கு காய்கறி அவிய வச்சு எடுத்தாச்சு. நல்லா அவிஞ்சிருச்சு. இப்ப இத பருப்போட ஊத்திக்கலாம். இப்ப சாம்பாருக்கு தாளிக்க ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, தாளிக்கிற சட்டி. இது கூட இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். இது கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்மளோட சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தாளிச்சு வச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்மளோட சாம்பாரும் புடலங்காய் கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, இதே மாதிரி வேற வீடியோல பார்க்கலாம். பாய்.